ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டெப் துப்பட்டா எப்படி எடுப்போமோ அதே மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம மேலே போகிறதுக்கு சென்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்மளோட ஆள்காட்டி விரலை ஒரு லேயராக எடுத்து பேக் சைடு விடணும். ரொம்ப அழகாக ஸ்டெப்ஸ் வந்துடும். நம்மளோட துப்பட்டா வந்து எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்கோ அந்தளவுக்கு ஸ்டெப்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ ஸ்டெப்ஸ் வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து இந்த ஃபஸ்ட்டு லேயர் வந்து கொஞ்சம் இறக்கமாக போட்டிருக்கேன். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் நம்மளுக்கு வி ஷேப் வேணும் இல்லையா, அதனாலேயும் போட்டிருக்கேன். இப்போ வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து பின் போட்டுக்கோங்க. ஸ்டெப்ஸ் பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வி ஷேப் வைக்க போகிறோம். ஃபஸ்ட் லேயர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இறக்கமாக வேணும் இல்லை எவ்வளோ க்ளோஸாக வேணும் அப்படிங்கிறது உங்களோட விஷ். எப்படி வச்சாலும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணிவிட்டு கிராஸாக வச்சு அந்த இடத்துல ஒரு பின் போட்டேன். டாப்ஸோடு சேர்த்து பின் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு வி ஷேப்புக்காக நான் ஒரு லேயராக இந்த மாதிரி வி மாதிரி ஷேப் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சென்டரில் முடிச்சதுக்கப்புறமா 2 கார்னர்லேயும் வி ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எல்லாம் உள்ளே விட்டுருங்க. இப்போ நான் விடுற மாதிரி எக்ஸஸ் எல்லாம் உள்ளே விட்டுட்டு வி ஷேப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு பின் போட்டுருங்க. டாப்ஸில் உள்ளேருந்து பின் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே நிற்கும், உங்களுக்கு ஷேக் ஆகாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்படி வேணால் நம்ம ஈஸியாக அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் குண்டாக இருந்தாலும் ஒல்லியாக இருந்தாலும் இது ரொம்பவே அழகாக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் பியூட்டி டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க.